அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்தை நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, தாங்கிக் கொள்ளுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்பிக்கையற்றவர்களின் நம்பிக்கை என்ற தலைப்பில் நான் உங்களிடம் போதிக்க வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் நம்பிக்கையற்றவர்களாய் இருப்பதற்கு காரணம் என்ன? நீதிமொழிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம், நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனசோர்வை உண்டாக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிறது நடக்கல, நம்ம இதுக்காக காத்து கொண்டு இருப்போம், அது நடக்கல அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு மனசோர்வு உண்டாக்கும். அதே நேரத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இந்த காரியமா என்னால் செய்ய முடியாது, இந்த பாவமா இனி என்னால் எழும்ப முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு நாம் இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு சொல்லுகிற காரியம், நான் நம்பிக்கையற்றவர்களின் நம்பிக்கையா இருக்கிறேன், நான் நம்பத்தக்க தேவனா இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அநேகர் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க, ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை காண செய்யுங்க அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவே ஒருவரை தேடி போகிறார். இயேசுவிடம் யாரும் சொல்லலை, இந்த இடத்துல இப்படி ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்கள சுகப்படுத்துங்க அப்படின்னு யாரும் எதுவும் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் இயேசு தேடி போகிறார். 38 வருஷமா பெத்சதா குளத்தில் இருக்கிற ஒரு நபரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 3வது வசனம், இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல நிறைய பேர் சுகம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு இவரை மட்டும் எதுக்கு தேடி போகணும்? நாம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 5-6. ஆண்டவர் இயேசு, நீ நலம் பெற விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் தன்னுடைய பரிதாப நிலையை எடுத்து சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே எனக்கு உதவிட யாருமே இல்லை, அந்த குளத்துல இறக்கி விட எனக்கு யாருமே இல்லை. இந்த அதிகாரத்தை படிக்கும்போது 3 காரியங்கள் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நபர் 38 வருஷமா துன்பத்துல இருக்கிறாங்க. 2வது, உதவிட அவருக்கு யாருமே இல்லை. 3வது, தொடர்ந்து ஒரு தோல்வி. இந்த காரியங்களே போது ஒரு மனிதனை வந்து நம்பிக்கை இல்லாத நிலைக்கு தள்ளி விடுறதற்கு. ஆனா ஆண்டவர் இயேசு இவரை தேடி போகிறார், அவரை சுகப்படுத்துகிறார், அவருக்கு ஒரு புது வாழ்க்கையை கட்டளையிடுகிறார். சரி, இவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது. ஆனா வேதத்தில் இன்னொரு நபரை பற்றி நாம் பார்க்கலாம், எலியா. அவர் ஆண்டவரோடு நடந்த ஒரு மனிதர், ஆண்டவரோடு பேசின ஒரு நபர், 450 கள்ள தீர்க்கதரிசிகளை கொன்ற ஒரு நபர். ஆனா எப்போ ஆகாபு ராஜாவுடைய மனைவி இசபேல், இதே நேரத்துக்குள்ள நான் உன்னை கொல்லாம விடமாட்டேன் என்று சொல்லி தூது அனுப்பி, இதை கேட்டு எலியா வந்து பயந்து வனாந்திரத்துக்கு ஓடி போறாங்க. நம்பிக்கை இல்லாதவர்களாய் ஒரு வனாந்திரத்துக்கு ஓடி போறாங்க. ஆண்டவரோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, நான் உன்னோடு இருந்து அற்புதங்கள் அதிசயங்களை செய்தேன், உன்னோடு நடந்தேன், ஆனா நீ வந்து என் மேல நம்பிக்கை இல்லாதவனா இருக்கிறேன் என்று சொல்லி தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. மறுபடியும் தேற்றுகிறார், மறுபடியும் அவருக்கு பலப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறோமா? இனி என்னால முடியாது, இனி என்னால எழும்ப முடியாது, இந்த காரியம் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது, இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று. என்னை நம்பி வருகிறவர்களை நான் ஒரு நாளும் கைவிடுவதில்லை, என்னை நம்புறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், அவர் முன்னாடி மண்டியிட்டு அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து, ஆண்டவரே என்னை நடத்தினீர், இதுவரையிலும் நடத்தினீர், இனிமேலும் நடத்துவீர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனா இருக்கிறீர், என்னை கைவிடாதவரா இருக்கிறீர், உம்மிடத்தில் வருபவரை நீங்க ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இதோ அப்பா, எதிர்பார்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க ஆணிப்பா
இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மூடி மறைத்து கொள்ளுங்க. நம்பிக்கை இழந்தவர்களை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது மகிழ்ச்சியின் நற்செய்தியா இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே நீங்க தாங்கிக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.